சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றும் செயற்பாடு. எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம். இலங்கையில் காணாமல் போகும் அபாயத்தில் 2 கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றது எனவும் தெரிவிப்பு. நிவாரண முறைகேட்டுக்கு எதிராக போராட்டம். களத்திற்கு விரைந்த அதிகாரிகள் உறுதிமொழி. சிறுமியை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இலங்கை இளைஞன் லண்டனில் சம்பவம். ஹமாஸின் முக்கிய தளபதி படுகொலை. இஸ்ரேலின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச் சூடு, 2 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். மாவீரர் துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தீபன் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்டத்தின் வரலாறுகள் முற்றுமுழுதாக அளிக்கும் நோக்கில் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழினத்தின் விடுதலைக்காக களமாடி இதையாகி விழுந்த மாவீரர்கள் உறங்குகின்ற பூமிதான் மாவீரர் துயிலும். இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தம்முடைய ஆதிக்கத்திற்குள் வைத்து அரசியல் நலனை அறுவடை செய்யும் நோக்கோடு குறுகிய நலனுக்காக மாவீரர் என்ற அந்த மகத்தான பெயரை மாற்றி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதனை மக்கள் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். அத்தோடு மாவீரர் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக துயிலும் இல்லங்களில் அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இனத்தை, மொழியை, மதத்தை காரணம் காட்டி மாவீரர்களான அவர்களின் பெற்றோரை அவமதிப்பதும் தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடந்து வருகின்றது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மற்றும் துயிலும் இல்லங்களை தனியொரு அரசியல் கட்சி ஆதிக்கத்திற்குள் வைத்து தங்களுடைய அரசியல் குறுகிய நலன்களை அடைவதற்காக இதனை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தி ஒரு பன்முகப்பட்ட மக்கள் கட்டுமானங்களால் துயிலும் இல்லங்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேசங்களில் உள்ள தமிழ் பேசும் மக்களிடம் இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்பான எங்களுடைய ஊடக அறிக்கை இப்போது வாசிக்கப்படும். நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த பாதிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள், உலர் உணவு விநியோகம், மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமிட வசதி ஏற்பாடு தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விவசாய மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றிற்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது எனவும் மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகளை ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வலய மாணவர்களின் நிலை, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கையை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரண மற்றும் இழப்பீட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபர் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார்.
இலங்கையில் 2 கிராமங்கள் காணாமல் போகக்கூடிய அபாயத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள லக்கல, அட்டன்பல மற்றும் ரத்னிந்த ஆகிய பாரம்பரிய கிராமங்கள் இலங்கை வரைபடத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போகும் அபாய நிலையை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிட்வா புயலின் தாக்கத்தால் நக்கல்ஸ் மலைக்காட்டு பகுதியில் உள்ள மாணிகல மலைத்தொடருக்கு அருகே ஏற்பட்ட மண்சரிவுகளே இந்த அபாயத்திற்கு காரணமாக அமைந்துள்ளன. ஆரம்பகட்ட புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பாரம்பரிய கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த இயற்கை அழகு பெயர் பெற்ற மாணிகல மலைத்தொடரின் அடிவாரத்தில் நிலம் பிளந்ததுடன் அட்டன்பல கிராமம் முழுமையாக அபாய நிலையில் சிக்கியுள்ளது. அதேபோல் ரத்னிந்த கிராமமும் அபாயத்தில் இருப்பதாக அப்பகுதி மக்களை வெளியேற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அட்டன்பல ஸ்ரீ நிக்ரோராகம விகாரையின் கம்பராவே சமித தேரர் தெரிவித்துள்ளார். அட்டன்பல கிராமத்தில் 54 குடும்பங்கள் வெளியேற்றப்பட உள்ளதுடன் அங்கு 33 வீடுகள் காணப்படுகின்றன. விகாரை மற்றும் பல வீடுகளின் சுவர்கள், தரைகள் பிளந்து சேதமடைந்துள்ளதாகவும் ரத்னிந்த கிராமத்திலும் நிலப்பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை வரைபடத்திலிருந்து ஏற்கனவே மறைந்த முதல் கிராமமாக லக்கல பல்பொலமுள்ள பாரம்பரிய கிராமம் குறிப்பிடப்படுகின்றது. அதே நிலை அட்டன்பல கிராமத்திற்கு மேற்படும் அபாயம் தற்போது உருவாகியுள்ளது. பல்பொல்முல கிராம மக்கள் போலவே தற்போது அபாயத்தில் உள்ள அட்டன்பல கிராம மக்களும் ராவண மன்னன் யுகத்திலிருந்து தொடர்ந்து வரும் பாரம்பரிய குடிமக்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நிலவிய சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டு 13,698 வணிகங்கள் குறித்த தரவுகள் தொழில்துறை பேரிடர் ஆதரவு மையம் அறிவித்துள்ளது. நுண்ணளவிலான வணிகங்கள் 5,639, அளவிலான வணிகங்கள் 4,636, நடுத்தர அளவிலான வணிகங்கள் 2,986, பெரிய அளவிலான வணிகங்கள் 437 என பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாதிப்படைந்த தொழில்துறைகளில் சேதங்களை முறையிட 07126666660 என்ற தொலைபேசி எண்ணை தொழில் அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட வணிகங்கள் தொடர்பான தகவல்களை விரைவில் வழங்குமாறு தொழில் அதிபர்கள் வலியுறுத்தியுள்ளது. அதன்படி அனைத்து தகவல்களும் 2025 டிசம்பர் 16ஆம் தேதியன்று பிற்பகல் 2 மணிக்கு முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயல்முறைக்கு தேவையான உதவிகளை சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட செயலக அலுவலகங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ள கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சின் அதிகாரிகளிடமிருந்து பெறலாம் என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 643ஆக அதிகரித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மையம் இந்த தகவலை வழங்கியுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக 184 பேரை இன்னும் காணவில்லை என்றும் அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டிட்வா பேரனர்த்தத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இலங்கையில் தாக்கிய புயல் 25 மாவட்டங்களிலும் மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் குறித்த அனர்த்தத்தினால் 3,91,401 குடும்பங்களைச் சேர்ந்து 13,64,481 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் நிவாரணம் வழங்குவதில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட பொதுமக்கள் முயற்சித்துள்ளனர். இதன்போது நிவாரணம் வழங்குவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை மக்கள் கைவிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலமீன்மடு கிராம சேவகர் பிரிவில் 410 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் இந்த பகுதி வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததுடன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்திருந்தனர். இவ்வாறான நிலையில் பதில் கடமையாற்றி வந்த கிராம உத்தியோகத்தர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று பார்வையிட்டிருந்த போதும் அந்த பகுதி மாநகர சபை உறுப்பினர் ஒருவரின் சிபாரிசில் 26 பேருக்கு மட்டும் வீடு பாதிப்புக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கவில்லை என நீதி கோரி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம அபிவிருத்தி சங்க கட்டிட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டனர். இதையடுத்து கிராம உத்தியோகத்தர், பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் சகிதம் சென்று அங்கு கூடியிருந்த மக்களிடம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் நிவாரணம் வழங்குவதாக உறுதிமொழியை அடுத்து வெள்ளிக்கிழமை நிவாரணம் வழங்காவிட்டால் பிரதேச செயலகம் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். மன்னார் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான இலவச சிகிச்சை அளிக்கும் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மாவட்டத்தின் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்கள் பாரிய இழப்பை சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான இலவச சிகிச்சை அளிக்கும் நடமாடும் சேவையை மாவட்ட ரீதியில் மன்னார் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்கள் பாரிய இழப்பை சந்தித்துள்ளனர். மாவட்டத்தில் மன்னார், நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு, மடு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. குறிப்பாக ஆடு, மாடு, கோழி, பன்றி, எருமை மாடு போன்ற இழப்புகள் பண்ணையாளர்கள் சந்தித்துள்ளனர். குறித்த பண்ணையாளர்களின் எஞ்சிய உயிரினங்களை பாதுகாக்கும் வகையிலும் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலும் மாவட்டம் முழுவதும் கால்நடை வைத்தியர்கள் 6 பேர் உள்ளடங்கலாக மிருக வைத்திய குழு ஒன்றை அமைத்து 6 குழுக்களாக வெவ்வேறு இடங்களில் இலவசமாக கால்நடை வைத்திய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இயற்கை அனர்த்தத்தில் உயிரிழந்த மக்களின் ஆத்ம விமோசனம் வேண்டி மட்டக்களப்பு கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் லண்டன் சிறுமியொருவரை கடத்தி தகாத நடத்தைக்கு உட்படுத்திய இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். லண்டனில் புகலிட விடுதியில் வசித்து வந்த 15 வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இலங்கையர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 20 வயதான யாசின் ஹிமாசர என்ற இலங்கையர் மீதே இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி மேற்கு லண்டனில் உள்ள பெல்தாமில் பகுதியில் சிறுமியின் விருப்பத்திற்கு மாறாக அழைத்து சென்ற பின்னர் அவரை அடித்து கழுத்தை நெரித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அயல்போர் கிரவுன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சிங்கள மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் தனது பெயர் மற்றும் பிறந்த திகதியை உறுதிப்படுத்தினார். கடத்தல், பாலியல் வன்கொடுமை, துன்புறுத்தல், சிறுமியுடன் பாலியல் செயற்பாடு மற்றும் வேண்டுமென்றே கழுத்தை நெரித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஹிமாசர மறுத்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 8 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க நேரப்படி மாலை 4:05 மணியளவில் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடந்த சமயத்தில் மாணவர்களுக்கான இறுதியாண்டு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்த ஒரு ஆண் என்பதை தவிர மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை. பிரவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இந்த சம்பவத்திற்கு எவ்வித தொடர்பும் இல்லை என உறுதியான நிலையில் அந்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தப்பியோடிய சந்தேக நபரை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. காசா நகரில் ஒரு கார் மீது நடத்திய தாக்குதலின் போது ஹமாஸின் முக்கிய தளபதி உயிரிழந்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹாசா நகரில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் குறைந்தது 25 பேர் காயமடைந்ததாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் இறந்தவர்களில் சஜீத் இருப்பதாக ஹமாஸ் அல்லது மருத்துவர்களிடமிருந்து உடனடி உறுதிப்படுத்தல்களும் இதுவரை வெளியாகவில்லை என சஜீத் கொல்லப்பட்டமை உறுதியானால் 2026 அக்டோபரில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருகின்றது. அதிலிருந்து ஒரு மூத்த ஹமாஸ் தளபதியை குறிவைத்ததில் இது மிக உயர்ந்த படுகொலையாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. சஜீத் ஹமாஸின் ஆயுத உற்பத்தி படையின் தலைவர் என்று ஆஸ்திரேலிய தரப்புகள் தெரிவித்துள்ளன. ஹமாஸின் காசா நகர படைகளுக்கு சாயித்தே தலைமை தாங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றும் செயற்பாடு, எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம். இலங்கையில் காணாமல் போகும் அபாயத்தில் 2 கிராமங்கள், குடியிருப்பதற்கு பொருத்தமற்றது எனவும் தெரிவிப்பு. நிவாரண முறைகேட்டுக்கு எதிராக போராட்டம், களத்திற்கு விரைந்த அதிகாரிகள் உறுதிமொழி. சிறுமியை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இலங்கை இளைஞன், லண்டனில் சம்பவம்.
ஹமாஸின் முக்கிய தளபதி படுகொலை, இஸ்ரேலின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச் சூடு, 2 உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.